ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபார் யூ எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். லாஸ்ட் டைமே பார்த்துருப்போம். இப்போ ஃபாக்கு லைட்டாக டைப்போன் மேலே, அதாவது அந்த லெட்டர் எழுதுகிற பையன் மேலே ஒரு சின்ன க்ரஷ் வந்துருச்சு. ஸோ அவனுக்காக ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்து விட்டுட்டு அப்படியே நடந்து வர, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. சும்மா கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்தேன்னு சொல்ல, யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீல் கேட்குறான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்கணும்னு தோணுச்சு, ஸோ அதே மாதிரி கொடுக்குறேன், அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவன் முகத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான்ல, அப்படியே இருக்கட்டும்னு சொல்ல, அர்த்திட்டு உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? உனக்கு நிறைய பேர் நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஆனால் ஏன்டா இவன் மேலே மட்டும் ஒரு க்ரஷ் அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியல, பட் அவன் எழுதுகிற அந்த வேர்டிங்ஸ் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்டினரியான மெசேஜஸ் தான், ஆனால் என்ன தெரியல, எனக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுது, அவ்வளோதான். பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஆர்த்திட்டு அவன்கிட்ட அப்படியே சீரியஸாக கதை கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண, இந்த மாதிரி ஃபா கிஃப்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே தைப்பொண்ணை கையிலேயே பிடிக்க முடியல, சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது, பறக்கிற மாதிரி இருக்குது, மிதக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, எனக்கு இப்போ தாண்டா புரியுதுங்கிற மாதிரி டேரும் சொல்கிறான். ஏய், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? நீ தானே தெரிஞ்சா பார்க்க உண்மையாகவே உன்னை பிடிக்குமா, இல்லை லெட்டரில் இருக்க பர்சனை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டே ஏன்டா இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு தைப்பொண்ணுக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்கு, அதுவே எனக்கு போதும். என்னால் ஃபாக்கிட்ட சரியாக பேச முடியல, ஆனால் அந்த லெட்டர் எல்லாமே பண்ணுதில்ல, ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே டேரு பைய ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு உன் அப்பா மட்டும் இதில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தா நீ இன்னும் கொஞ்சம் ஃபாக்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபா மேலே எனக்கு இன்னும் அக்கறை இருக்குது தெரியுமா, அந்த லெட்டர் எழுதுறது, இந்த மாதிரி எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தரது, பத்திரமா அவனை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஃபாக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பான். ஸோ உன்னோட லெட்டர், அந்த கேரிங் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஃபா உன்னையும் லவ் பண்ணுவான் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டேரு சொல்ல, அதை கேட்டனே அப்படியே தைப்பொண்ணுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கவன் கையை பிடிச்சி இழுத்து தள்ளிடுவான் போல, ஃபாமோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே இருக்கான். டே ஓவராக இருக்கடா, அங்கே பாரு அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்டை காட்ட, மேபி எனக்காக ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கலான்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி யாருக்குமே ஃபா இந்த மாதிரி வாங்கி தந்ததே கிடையாது, ஸ்பெஷலாக இருக்க பர்சனுக்கு மட்டும்தான், இதுதான் அதுக்கு உதாரணம். ஃபாக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ என் கூட இருக்கனால எனக்காக இதெல்லாம் பேசுறியான்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை, உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, அப்புறம் யோசிச்சுப்பாரு, நார்த்து கூட உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, அவனும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறான்ல, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உன்னை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த மாதிரி பிரைட்டான ஃபேஸில் தூங்குற பூனைக்குட்டி மாதிரி இல்லாமல் அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி டெரு ரொம்ப ஹாப்பியாக பேச, இதெல்லாம் பார்க்கும்போது பூனுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நம்ம சார் சிரிச்சுட்டே இருக்காரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தா தெரியும், அப்படியே எப்போ பார்த்தாலும் இந்த தைப்பொன் பையன் தூங்கி விளைஞ்சுக்கிட்டு இருப்பான், மூஞ்சில சிரிப்பு இருக்காது, டல்லாவே இருப்பான். ஆனால் இந்த சீசனில் என்னன்னு தெரியல, அந்த சாரை தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக காட்டுறனால அவங்களோட ஸ்டோரினாலன்னு தெரியல, ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கான். அப்புறம் நார்த்து, தைப்பொன், டவ், அப்புறம் 4 பேரும் பேச, என்னோட பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். அது உன் பிளான் கிடையாது, டவோட பிளான்னு சொல்ல, டே என்னடா விளையாடுறியா, பிளான் அவன் போட்டு கொடுத்தாலும் அதுக்காக ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நான் தானே செட் பண்ணேன், நான் ரொம்ப ரொம்ப டேலண்ட்டு, ஹேண்ட்ஸமு, என்னால் எல்லாமே பண்ண முடியும்னு சொல்ல, டக்குன்னு டேரா அவன் மண்டையில் ஒரு போடு போடுறான். ஓவராக பண்ணாத எந்திரி அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு இவன் என்னமோ பேசிட்டு போகிறான், அதை விட்டுரு, இப்போ இருக்க பிரச்சனை ஃபாக்கு தைப்பொண்ணை உண்மையாக ரொம்ப ரொம்ப பிடிக்குமா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னடா பேசுகிற நீன்னு நார்த்து கேட்குறான். ஆல்ரெடி அவன் தான் என்கேஜ்மெண்ட் அளவுக்கு போய்கிட்டு இருக்கான்னு சொல்ல, போதும்டா ஸ்பாய்லர் கொடுக்காத, விளையாடாத அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க 2 பேரும். சரி இப்போ என்னதான் சொல்கிற, ஃபாக்கு நீன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டவ் கேட்குறான். நானும் தெரியாது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே தைப்பொண்ணு இருக்கான். நீ எப்போதான் சொல்ல போகிற, அது எனக்கு தெரியல, அவருக்கு தெரியாமல் இப்படியே இருக்க போதா? பூன், நான் சொல்கிறத கேளு, நீ கொஞ்சம் க்ளோஸ் ஆயிரு, அப்படி இல்லைன்னா உன்னை விட்டு ஃபா போயிட போறாருன்னு நார்த்து சொல்கிறான். ஏய் எனக்கு என்னமோ ஃபாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் ஃபா என்ன ஒரு சின்ன தம்பி மாதிரி தானே பார்க்குறாங்கன்னு சொல்ல, நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்போ பார்த்தாலும் பிரதர் மாதிரின்னு ஏதாவது பண்ணுடான்னு சொல்ல, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தனால எங்களுக்கு இடையில ஒரு சின்ன லைன் இருக்குது, அந்த லைனை ஃபா கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல, இப்படியே இருந்தால் நீ தான் அந்த லெட்டர் எழுதுகிற பர்சன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஃபா அந்த லைனை கிராஸ் பண்ணி வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டேரு சொல்கிறான். அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காதுடா, ஏதாவது பண்ணி தொலையும் அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டைப்பொண்ணுக்கு.
அது வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஃபாவை இழந்துட்டா எதுக்குடா அப்படி சொல்ற? அதெல்லாம் கிடையாது. இப்படியே நீ பயந்துகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி நாத்தும் சொல்றான். எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவர் என்ன வெறுத்துருவாரோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல, இப்ப நம்ம என்னதான் பண்றது? இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னு நாத்து சொல்றான். என்ன வழிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது என்ன தெரியுமா? நீ பயப்படாத. உன்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடு. சண்டை போடுடா, சண்டை போடுன்னு சொல்ல, சண்டை போடணுமா? ஆமாடா, இப்படி வீக்கா இருக்காத, சண்டை போடுன்னு சொல்ல, ஆமா நான் சண்டை போடணும். பாக்கிட்ட சொல்லணும். நான் பாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படியே டைப்புன்னு பேசுறான். நல்ல வேலை, இதுதான்டா பண்ணணும். அதான் கரெக்டா இருக்கும். சத்தமா சொல்லு, உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லி நார்த்து ஓவரா உசுப்பேத்திட்டு இருக்கான். என் மூடையே ஸ்பாயில் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீலும் டெரையும் காட்டுறாங்க. 2 பேரும் படிக்கிறேங்கிற பேர்ல அப்படியே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் படிக்கத்தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க, ஃபார்ம் வரேன். ஏன்டா படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு 2 பேரும் இங்க ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் கேட்க, எருமை மாடு போடா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு அடி அடிக்கிறான். ஹில், என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்தாச்சு, நான் கிளம்புவான்னு சொல்ல, சரி ஓகே பாய்ன்னு சொல்ல, அவன் கிளாஸ்க்கு போறதுக்காக பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க, டைப்புன்னு அப்படியே லைட்டா திரும்புறான். போலான்னு திரும்ப பக்கத்துல க்ளோஸா ஃபா வந்து நிக்க, ஃபாவை பார்த்தனே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே நிக்க, அப்புறம் ஹில்லும் அதை பாக்குறான், டெரும் அதை பாக்குறான். டே என்னடா 2 பேரும் கண்ணே பேசிக்கிறீங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, சிரிச்சுட்டே அந்த பக்கம் அப்படியே தாய்ப்புன்னு போக, ஹில் கிட்ட அப்படியே அவன் போயிட்டான். என்னாச்சுடா, கையில இது ஒன்று கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹில் கேட்க, ரொம்ப இம்பார்ட்டனா இது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல, டே பாத்தியாங்கிற மாதிரி டெருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதாவது டைப்புன்னு கொடுத்த அந்த கவர் தான் அவன் கையில வச்சிருக்கான். அப்படியே அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்க, ஒரு வழியா தாய்ப்புன்னு கிளாஸ்க்கு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே ஃபாவை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்க, டே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னாருடா, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டே அப்படியே தாய்ப்புன்னு ஓட்டிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் உன்னோட டர்ன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஏதாவது பண்ணுன்னு சொல்ல, போதும் பேசாம இரு, என்ன டீஸ் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி டைப்புன்னு அப்படியே அவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கான். உன்னை டீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் அவங்க கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்படியே பேசிட்டு இருக்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீச்சர் அங்க வந்துட்டாரு. ப்ரொஃபஸரை பார்த்துன்னு எல்லாரும் பயந்து போய் டக்குன்னு போய் உட்காந்துக்கிட்டானுங்க. இவனுங்க கிளாஸை கவனிக்கிற மாதிரி தெரியல. அதுவும் நம்ம டைப்புன் பையனுக்கு புதுசா வேற லவ் வந்திருக்கா. கன்னத்துல கை வச்சுட்டு ஸ்மைலி போட்டுட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே ட்ரீம்ல இருக்கான். இது எல்லாத்தையும் பாக்குற டெரு, போதும் ஒன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ஜாய் யுவர் மீல், ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லி டைப்புன்னு எழுதி அனுப்பியிருப்பான் போல. ஃபா வீட்டுக்கு வந்தோடனே அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் மனசு ஃபுல்லா இப்ப அந்த லெட்டர் எழுதுற பையன் தான் வந்துட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு யோசிப்பான் போல. நிறைய சாக்லேட்ஸ்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது சாக்லேட் வாங்கணும்னு சொல்லி ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டான். ஸோ வேகமா நாத்து கையிலேருந்து டைப்புன்னு ஓடி வந்து அந்த கவர் பிடுங்குறா. இது ஃபா கொடுத்தது. சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்கன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான் நாத்து. ஏய் பேசாம போட அப்படிங்கிற மாதிரி பர்சனலா அதை வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். அவனோட டோம்க்கு வந்தோடனே அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அப்படியே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபா கொடுத்தது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பார்க்க அதுல ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்கு. ஐயோ சாக்லேட்னு சொல்லிட்டு அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ ஒரு ஹாப்பி. பில்லோவை கட்டி பிடிக்கிறது, அந்த சாக்லேட் பாக்ஸை பார்க்கறது, அதில் எழுதி இருக்கிறது எல்லாமே இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவனுக்கு. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நாத்து கூட வீடியோ கால். நாத்துன்னு சொல்ல, ஏன்டா இப்படி இருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்னோட ஹார்ட்டு அப்படியே மேலேயும் கீழேயும் குதிக்குது தெரியுமான்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியா இரு, உனக்கு சாக்லேட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சாக்லேட்டை காட்ட, எனக்கு ஒன்றும் சாக்லேட் வேணும். ஆமா உனக்கு இந்த சாக்லேட்லாம் பிடிக்காது, ஃபா கொடுத்த சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நார்த்து டைப் ஒன்று ஓட்டிட்டு இருக்க. அவனுக்கு வெக்கமா இருக்கு. ஏய் போதும் ரொம்ப ஓவரா பண்ணாதன்னு சொல்ல, ஆல்ரெடி உன்னை ஃப்ளட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நார்த்து சொல்றான். நான் சொல்றதை கேளு, ஃபா உன்னை ஃப்ளட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணல, வேற மாதிரி இருக்கும்னு சொல்ல, என்ன பேசுற நீ, அதெல்லாம் கிடையாது, நான் சொல்றதை கேளு, அடுத்தது என்ன பண்ணுமோ பண்ணு, அதை விட்டுட்டு சேஃப் ஜோன்னு சொல்லி இப்படி சேஃபா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படியே போயிடாத அப்படின்னு நார்த்து சொல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல, ஆல்ரெடி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுடா உன்னை ஃப்ளட் பண்ண, நீ இப்படியே உட்காந்துருந்தா என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் என்னதான் பண்ணலான்னு இருக்க, எனக்கு தெரியலையே, உண்மையாவே ஃபாக்கு என்ன பிடிக்குமான்னு சொல்ல, இங்க பாரு, ஃபாக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ்டா நான் சொல்றதை கேளு சரியா, ப்ளீஸ் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலன்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். சரி ஓகே பார்க்கலாம், எங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம், ஆனா என் அப்பாவை நினைச்சா பயமா இருக்குன்னு சொல்ல, நீ அதை பத்திலாம் யோசிக்காம அடுத்தது என்ன பண்ண முடியுமோ பண்ணு, இப்படியே இருக்காத சரியா அப்படின்னு நார்த்து நிறைய அட்வைஸா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான்.
ஆனா அதெல்லாம் கேட்டு கூட நம்ம தைப்பூன் பையன் திருந்துற மாதிரி தெரியல, இது யோசிச்சுக்கிட்டே அமைதியா உட்காந்துருக்கான். அவன் எப்படி கிட்ட சொல்ல போறானோ தெரியல. திரும்ப திரும்ப பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது, என் அப்பாவையும் டீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருக்க, சரி ஓகே விடு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம், அடுத்தது ஏதாவது யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாத்து சொல்றான். சரி ஓகே, அப்ப நான் போனை கட் பண்றேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் எப்பயும் போல காஃபி ஷாப்ல மீட் பண்றானுங்க. இவங்க கிளாஸ்ல இருக்கிறத விட காஃபி ஷாப்ல இருக்கிறது தானே அதிகம். ஸோ கேஃபிட்டேரியால தான் இருக்காங்க. நார்த்திக்கிட்ட பேசினோடனே எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிதுன்னு சொல்லிப்போன்னு சொல்றான். ஓகே ஓகே, ஓவரா பண்ணாதுறாங்கிற மாதிரி டேரா அவனை ஓட்டிட்டு இருக்கான். எனக்கு தெரியும்டா, ஆக்சுவலி உண்மையாவே அதே பாசிட்டிவ் எனர்ஜி ஃபாக்கிட்டையும் கொடுக்கணும்னு தோணுது. நானும் நார்த்து மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்ல, நார்த்து மாதிரியா என்னடா சொல்ற, நீ இப்படியே இருந்தா அதுவே உனக்கு போதும், நீ நார்த்து மாதிரி இருக்கலாம் ட்ரை பண்ணாதன்னு டேரு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, அப்புறம் எக்ஸாமோட ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே டைப்பூனுக்கு ஒரு மாதிரி இருக்கான், சரியா பண்ணல போல இருக்கு. இங்க பாரு, விடுறா பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல, நான் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஐ கெஸ் அடுத்த வருஷமாவது எனக்கு கிடைக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஏன்னா நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு கேட்குறான். அது வந்துன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க, எனக்கு ஃபன்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஓ சரி, அப்போ டாக்டர் ஆகணுங்கிறது ஃபன்னோட ட்ரீம், உன்னோட கனவு என்ன அப்படின்னு சொல்லிட்டே கேட்க, அதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. அவனுக்கு மெடிக்கல் படிக்கிறதுல விருப்பமே இல்லை போல இருக்கு, ஃபோட்டோகிராஃபில தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. அதுக்கப்புறம் அவனோட டோமுக்கு வந்துட்டான். அங்கே இருக்க ஒரு ஃப்ளவர் பாட்டில் ரொம்ப அழகாக அப்படியே ஃப்ளவர் எல்லாம் இருக்கு. அதை ஃபோட்டோ எடுத்து அதை பார்க்குறான். அதை பார்க்கும்போது அப்படியே ஹாப்பியாக இருக்கு. அதுலேருந்தே தெரியுது அவனுக்கு ஃபோட்டோகிராஃபி தான் இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் படிக்கிறதெல்லாம் ஃபன்னுக்காக தான் அவனா பார்த்து படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அதை பார்த்தோன்னே, அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவனுக்கு தோணுது இது ஃபாக்கு கொடுக்கணும்னு சொல்லி. சரி ஓகே, இந்த ஃபோட்டோவில் ஏதாவது எழுதி அனுப்பலான்னு தோணுது போ. அப்புறம் அவன் அந்த சாக்லேட்லேயும் அந்த ஃபோட்டோவை வச்சு ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட்டு வச்சு அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இது எல்லாமே ஃபாக்காக அவன் அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதில் என்ன எழுதுறதுன்னு யோசிச்சுட்டு நம்ம சார் அதில் எழுதவும் ஆரம்பிச்சிட்டார். எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்றப்ப நான், ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சின்ன மெசேஜ் எழுதி அதையே அனுப்பிட்டான். அதை பார்க்கும்போது நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க, திரும்பி பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தா அங்கே அந்த அர்த்தித் பையன்தான் அப்படியே கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கான். டே, இன்னும் எவ்வளோ நேரம் தான் தூங்குவேங்க மாதிரி பில்லோ தூக்கி போட ஆர்த்திட்டு எந்திரிக்கிறான். என்னடாச்சு, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சான்னு. கிளாஸா, அட்ட பாவி, ஆல்மோஸ்ட் ஈவினிங்கே ஆயிடுச்சு கிளாஸ்ன்னு சொல்ற, நீ தூங்க ஆரம்பிச்ச இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஐயோ, அப்போ எனக்கு அட்டனன்ஸ் என்னாச்சுன்னு சொல்ல, கவலைப்படாதடா, சீக்கிரமா உண்ணாங்கிறது தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எரும மடுப்போடா அப்படிங்கிற மாதிரி பில்லோ தூக்கி அவனை போட்டு அடிக்கிறான். ஐயோ, எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, தலை வலிக்குதா, தெரியும் தெரியும் உனக்கு வலிக்குன்னு, அங்க எல்லாமே இருக்கு, சாப்பாடு, ஹேங் ஓவர் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு, போய் சாப்பிடு போன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப நல்லவன்டா தேங்க்யூன்னு சொல்லிட்டு விழுகிற மாதிரி அப்படியே ஓடுறான் ரெஸ்ட் ரூமுக்கு. என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்க நிக்கிறான். அப்புறம் அர்த்தித் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த லெட்டர் எழுதுற பர்சனை பத்தி நீ என்னடா நினைக்கிற, அவனுக்கு ஏதாவது கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி அவன் ரொம்ப கியூட்டா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அவன் பேச ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, பணத்தை கொடு, சாக்லேட்டுக்கான பில்லுன்னு சொல்ல, தரேன், எவ்வளோ, 550. அவ்வளோதானா, பரவாயில்ல, எக்ஸ்பென்சிவ் நினைச்சேன். டாலர்ஸ், என்னது டாலர்ஸா, ஆமா ஆமா, குடு சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்ல, அட பாவி, அனுப்புறேன்டான்னு சொல்லிட்டு அவன் வேகமா அனுப்புறான். அனுப்பிட்டான் பணம்லாம் அனுப்பியாச்சுன்னு சொல்ல, சரி $500 அது, ஆமா ஆமா, இந்த மாதிரி சுகர் டேடிஸ்லாம் இப்படி தாண்டா பண்ணுவீங்கிற மாதிரி அர்த்தித் சொல்றான். ஏன் நீ இப்படி இருக்க போறியா, எனக்கெல்லாம் யாருமே வேணாப்பா, இந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணவும் மாட்டேன், நான் இப்படியே தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தித் சொல்ல, சரி நீ சாப்பிட்டு கிளம்பு, நான் போறேன் உள்ள, நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா பாவுல போயிட்டான். சாப்பிட்டே இருக்கும்போது அர்த்திட்டுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம், ஏதோ ஒன்று பண்றான்டா அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் அவன் அப்படியே உள்ள வர, இங்க ரொம்ப பிஸியா படிச்சுட்டு இருக்கான், எனக்கு ஒரு ஷர்ட் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அர்த்திட்டு உள்ள வர, அங்க இருக்க போய் எடுத்துக்கோன்னு சொல்ல, அவனும் போய் கபோர்ட்ல ஏதோ ஷர்ட் எடுக்கிறான். ஷர்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சார் வந்துட்டு இருக்கேன், இங்க பிஸியா படிச்சுக்கிட்டே இருக்கான். எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான் போல. அதை பார்க்க அர்த்திட்டுக்கே கடுப்பா இருக்கு. ஏன்டா இப்படி இருக்கானுங்கிற மாதிரி, ஏன்டா எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கியே, ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்றது, படிச்சாதானே கரெக்ட், நீ தான் கிளாஸை ஸ்கிப் பண்ற, என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்ல, ரொம்ப ஓவரா தாண்டா படிக்கிற, சரி எதுக்கு இவ்வளோ படிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் இப்படி கேட்குற, என்னை பொறுத்த வரைக்கும் படிச்சுதான் ஆகணும். ஏன் அர்த்தித் படிக்க மாட்டியா, கண்டிப்பா இல்லை, எனக்கெல்லாம் பெரிய கொடுமைக்காரன்டானா, படிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்ல, அவன்கிட்ட ஒன்று கேட்கட்டா,
இன்னொரு டைம் சொன்னா, நீயும் நானும் ஒன்னா கம்பைன் பண்ணா நல்லா இருக்கணும், ஒரு பர்ஃபெக்டான பர்சன்னு சொன்னா. கரெக்டான்னு சொல்ல, நானும் நீயும் ஹானஸ்டா சொல்லணும்னா சத்தியமா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, எருமை மாடு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஓவரா பண்ணாத, உன் கூட எல்லாம் காம்பினேஷன் பண்றதுக்குலாம் எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திக் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவன் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிக்க, போதும் ஓவரா தான் படிக்கிற, எதுக்கு இப்படி ப்ரெஷர் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திக் கேட்கறான். ப்ரெஷர் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்ல, ஏன் உன் ஃபேமிலியில ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்களா, படிச்சே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திக் கேட்கறான். கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு மாதிரி சீரியஸ் ஆயிட்டான்ப்பா. உண்மையா சொல்லு, என்னாச்சு உனக்கு? நான் அடுத்தவங்க பிசினஸ்லலாம் மூக்க நுழைக்க மாட்டேன், இருந்தாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, நான் என்ன சொல்றது, நான் யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் அப்பாவை, என் அம்மாவை. என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் படிச்சே ஆகணும், என் அம்மாவுக்கும் அப்படித்தான். அவங்க 2 பேரும் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கணும். அதனாலதான் என் பேரு டோன்ஃபா, தெரியுமா அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுக்கு அர்த்திட்னு பேர் வச்சாங்க? நான் சண்டையில பிறந்தேன் அதனால. அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்திக் சொன்னான். எல்லாம் கரெக்ட் தான், ஆனா என்னோட பேரண்ட்ஸ் 2 பேரும் டாக்டர். அவங்க வாமாவும் கைண்டாவும் இருப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாரும் மேலேயும் அவங்களுக்கு அக்கறை இருக்கு. ஆனா அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ண சொல்லவே இல்லை. அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னை இருக்க விட்டுருக்காங்க. ஸோ அதனால எனக்கு அதான் தோணுச்சுன்னு சொல்ல, லைக் எப்படி சொல்றது, நீ அவங்க மேல இருக்க அக்கறையில தான் இதெல்லாம் பண்றியான்னு சொல்ல, நான் ட்ரை பண்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வேற, நடக்கிறது வேறல. சம்டைம்ஸ் எனக்கு சரியா தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் என்ன மாதிரியான பர்சன் எனக்கு தெரியலன்னு சொல்ல, நீ இப்ப ஹாப்பியா இருக்கியாடான்னு அர்த்திட் கேக்குறேன். ஆமான்னு தலையாட்டுறான். சரி, ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சில பேர் இப்படித்தான், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன வேணுமோ அது தெரியாது, என்ன மாதிரி அப்படின்னு சொல்ல, நீயா இரு, அதான் நல்லது. சில பேர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை அவங்க வாழுவாங்க, அடுத்தவங்க மேல அக்கறையா இருப்பாங்க, அதுவே அவங்களுக்கு போதும்னு தோணுதுன்னு சொல்ல, ஏண்டா நீ எப்படா இவ்வளோ சீரியஸான, நீ இந்த மாதிரிலாம் இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி சொல்ல, அது நான் சீரியஸ் டைப்லாம் கிடையாது, ஜஸ்ட் என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணல அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்ல, சரி அப்படியான்னு நம்ம பார்த்து கேட்க, சரி விடுறா, உன்னோட வாழ்க்கையை நீ ஹாப்பியா வாழ்ந்தா அதுவே போதும், அது மட்டும்தான் எனக்கும் முக்கியம். பட் நான் இப்படித்தான், எனக்கு இந்த மாதிரி தான் இருக்க முடியும், என்னால உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்ல, ஓகே ஓகேன்னு அவன் சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சரி நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆயிடுச்சு பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் அர்த்திட் போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்க, டோர் லாக் பண்ண போனவன் ஒரு செகண்ட் அப்படியே ஃபாவை பார்த்துட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஆனா இவனும் ஏதோ சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கான் போல. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, கூடவே அங்க ஜோகனும் உட்காந்துருக்கான். என்னடா சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, ஏன் உனக்கு எப்பயுமே பார்சல் கொடுக்குறவங்க வாங்குற வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி சாக்லேட் எதுக்கு வாங்கின, அதுவும் அவ்வளோ காஸ்ட்லியான சாக்லேட் அப்படின்னு ஜோகன் கேட்குறான். டே ஏன்டா இப்படி இருக்கீங்க, இதில் வித்தியாசமாக செய்யறதுக்கு என்ன இருக்கு, ஜஸ்ட் சாக்லேட் தாண்டா கொடுத்தேன்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒருத்தன் இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி சாக்லேட்லாம் கொடுக்க மாட்டாங்க, சரி என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜோகன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உனக்கு உண்மையாக அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியலடா, கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்தேன், ஏன்டா அதையே கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, சரி விடு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, அதன் மெஷர்மெண்ட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இங்கே பாரு, நான் சொல்றதை பற்றி நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியல, அந்த பர்சனல் லெட்டரில் மட்டும்தான் பார்க்குறேன், அதுவே எனக்கு போதும்னு தோணுது, நேரில் பார்க்கணும்னு எனக்கு தோணலன்னு சொல்ல, ஜோகன் சொல்கிறான், நீ யோசிச்சு பாரு, நீங்கள் 2 பேரும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டேபிளாக இல்லைன்னா, இந்த மாதிரி திடீர்னு அவன் உன்னை விட்டு போயிட்டா நீ என்னன்னு தேடுவ, எங்க போய் பாப்ப, ஜஸ்ட் நீ அந்த லெட்டர்ல மட்டும்தானே அந்த பர்சனை பாக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பர்சன் போயிட்டா அவனை போய் தேடி கண்டுபிடிக்க கூட உன்னால முடியாதுன்னு ஜோகன் சொல்றான். அதெல்லாம் கேட்கும்போது ஃபாக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ இந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு ஜோகன் சொல்ல, ஃபாக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு, என்னடா இவனுக்கு குழப்பி விட்டே இருக்கிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் 4 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வரா, என்னன்னு சொல்லி ஃபாக்கு எப்பயும் போல ஒரு பார்சலை கையில கொடுக்குறா. சாரி எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னோட ஃப்ரெண்ட் இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்ல, சாரி அவங்க கிட்ட சாரின்னு மட்டும் சொல்லிடுங்க, எனக்கு இது வேணாம், என்னால் இதை வாங்க முடியாது, ஐம் சாரின்னு அவன் சொல்கிறான். மற்றவங்களுக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிட்டா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கப்பா, என்னாச்சுடா, இந்த மாதிரி யாராவது கொடுத்தா நீ ஹர்ட் பண்ண மாட்டேன், வாங்கி வச்சுப்ப, இப்போ இந்த மாதிரி ரூடாக பேசின அப்படின்னு சொல்ல, எனக்கு வேணான்னு தோணுதுன்னு சொல்ல, கரெக்டு தான்டா, நீ இப்போ வேற ஒரு பர்சன் கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்குவேன் கரெக்டானு ஹில்லு சொல்கிறான். ஆமாங்கிற மாதிரி அப்படியே ஃபா அமைதியாக இருக்கு. அதுக்கப்புறம் ஃபா போகிறான். எல்லாரும் ஃபாவை தேடிட்டே போகிறாங்க. அர்த்திட்டே எனக்கு பசிக்குதுடா, சாப்பாடு கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டே வர, ஜோகன் அவனை திட்டிகிட்டு இருக்கான். இப்படி இவங்க போய்கிட்டே இருக்க
அதுக்கப்புறம் நார்து தான் காட்டுறாங்க. நார்து அந்த பாபி பையன் கிட்ட ஃபோன்ல பேசிட்டு வரான். அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஸோ என்னால் பார்சல் கொண்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு அந்த பையன் சொல்லிட்டான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்ல எனக்கு தெரியல என்ன பண்ண போறணும்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபோனை கட் பண்ணிட்டான். இது எல்லாத்தையும் நார்த்து சொல்ல மற்றவங்க எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்கு. இப்போ என்னடா பண்ணுறது, எப்படி ஃபா கிட்ட கொடுக்கறது, கொடுக்காம இருந்தாலும் திடீர்னு போயிட்டோமேன்னு நினைப்பாங்க, எனக்கு கொடுத்தாகணுமேங்கிற மாதிரி இவனுக்கு 4 பேர் உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு தைப்பூனுக்கு. என்ன பண்றதுன்னு புரியலையேன்னு சொல்ல இவனுக்காக நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். இதுக்கப்புறம் என்ன பண்றது ஒன்றும் தெரியலன்னு நார்த்து சொல்றான். எனக்கும் பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குன்னு சொல்லி டெரு சொல்றான். இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க டெரு சொல்றான், இங்க பாருடா, வேணா நம்ம ஃபாவை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா எடுத்துக்கலாம். நீ இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்த, இப்போ நீ இந்த பார்சல் கொடுக்கலனா உன்னை தேட மாட்டாங்களா, தேடும்போது உன்னை பத்தி தெரிஞ்சிரும்லன்னு சொல்ல, இங்க பாரு ஓவரா பேசுற நீ அப்படின்னு நார்த்து சொல்றான். டவ் சொல்றான், எனக்கு என்னமோ இது நீ கொடுக்கறது நல்லதுன்னு தான் தோணுது. ஸோ திடீர்னு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணா அது வேற மாதிரி போயிருமோன்னு தோணுது. நம்ம வேணா ஒன்று பண்ணலாம், வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு அந்த மாதிரி பண்ணலாமா? ஃபா கிட்ட கரெக்டா சீக்கிரட்டா ஒரு பர்சன் கொடுக்கணும், நம்மள ஒருத்தர் இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு 4 பேரும் திங்க் பண்றாங்க. வேணா ஒண்ணு பண்ணலாம், நம்ம வேற மாதிரி ஏதாவது திங்க் பண்ணலாமான்னு சொல்லி டவ் சொல்றான். திங்க் பண்ணலாம், ஆனா ஒண்ணு, ஏதாவது புது மெத்தடா இருக்கணும். அவன்கிட்ட எப்படியாவது இதை கொண்டு போய் சேர்க்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க இவனுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைக்குது. எனக்கு இன்னொரு ஆள் தெரியும்னு சொல்லிட்டு நார்த்து சொல்றான். என்னதுன்னு சொல்லி கேட்க, காஃபி ஷாப்க்கு ரெகுலரா எப்பயுமே ஃபா போவாரு. அந்த டைம்ல கரெக்டா இதை காஃபி ஷாப்லயே டெலிவரி பண்ணலாம். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்க, யாரா அது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே டேர் அவனை பாக்குறான். அதெல்லாம் சீக்ரெட் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக அங்க போய் பார்த்தா அந்த காஃபி ஷாப்ல ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அந்த லேடி தான். ஆக்சுவலி டைப் நான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இதை பாக்கிட்டு கொடுக்கணும், ஆனா நான் தான் கொடுத்தேன்னு கொடுக்க கூடாது, அது மட்டும் ஓகேன்னு சொல்ல, வா சூப்பர் நல்லதுதான், பட் ஃபா கேட்டா நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த மாதிரி லவ்வுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும் தான், நான் கண்டிப்பா சொல்றேன், அதே மாதிரி நீன்னு சொல்லாம நான் இதை கொடுத்துறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் சொல்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பா இதுக்கப்புறம் டெய்லி கொண்டு வந்து நான் இவங்கள்ட்டே டெலிவரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண, அப்படியே என்கிட்ட காஃபி குடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காமெடி பண்ணிட்டு இருக்க எல்லாரும் அப்படியே ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் டைப்பூன் உட்காந்து லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி கோல்டு இருக்கும் போல, மூகு இழுத்துக்கிட்டே இருக்கான். என்னாச்சுடா உடம்பு சரியில்லையான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டே இருக்கான். அவன் எல்லாத்தையும் சொல்லிடான், உங்களுக்கு டெலிவரி பண்ண போற அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அந்த பையன் வரமாட்டான், அதனால டெய்லி உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துறேன், நீங்க கரெக்டான டைமுக்கு இதை வந்து வாங்கிக்கோங்க சரியா, எனக்கு உடம்பு சரியில்லை சாரி அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான், அதாவது எழுதியிருக்கான். அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்த்தோன்னே ஃபாக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ அந்த லேடி கொடுத்துட்டு இந்தாங்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்புறம் இது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசையா இல்லையா அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. இல்லை வேணாம், எனக்கு இது நல்ல ஐடியாவாக தோணுது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள நான் தெரிஞ்சுக்க விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு என்கிட்ட வரணும்னு தோணுச்சுன்னா அவங்களே வருவாங்க, மறைக்கணும்னு நினைக்கும் போது எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்பவே சொல்லிட்டோம், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு ஒரு க்ளூ கொடுக்கட்டா, அந்த பர்சன் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற லவ்லியான ஒரு பர்சன், க்யூட்டான பர்சன் சொல்ல, அது எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ் இருக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்ல, அந்த கவரை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த கவர் எடுத்துட்டு வரான். என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்க சாண்ட்விச் எடுக்கலான்னு அர்த்தித் கை வைக்க, தொட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு அவனுக்கு. ஏன்டா பசிக்குது சாப்பிட்லான்னு நினச்சேன்டா அப்படிங்கிற மாதிரி அர்த்தித் சொல்கிறான். அப்புறம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க, என்னாச்சுடா அது யாருன்னு நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பார்க்கல, எனக்கு அது வேணான்னு தோணுது, எப்போ அந்த பர்சனாக என் முன்னாடி வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும், அது வரைக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி இது யார் கொடுத்தா, அவனுக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ அதனால அவனுக்காக நான் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பார்சலை டெலிவரி பண்ணுறாரு நம்ம கரெக்டாக காஃபி ஷாப் மூடுற டைமுக்கு அங்கே போகிறான் நம்ம தைப்பூன். நீ கொடுத்ததை நான் கொடுத்தாச்சு, சாரி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவன் ஒரு கவர் கொண்டு வந்து கொடுக்குறான் நாளைக்கு கொடுக்கறதுக்காக. இந்தான்னு சொல்லி இன்னொரு கவர் எடுத்துகிட்டு வந்து அந்த லேடி கொடுக்குறாங்க. அதில் ஃபுல்லாக மெடிசன்ஸாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா அந்த லேடி கேட்க, ஆமாம் கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, சரி ஓகே உன்னை பத்திரமா நீ பார்த்துக்கோ, டேக் கேர் ஓகே அப்படின்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த கவரை வாங்கிட்டு வரான். அது ஃபுல்லாக மெடிசனாகவே தான் இருக்குது. டைப்பூன் வீட்டுக்கு வந்து அதை எடுத்து பார்க்குறான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்காக கொஞ்சம் மெடிசன்ஸ் வாங்கியிருக்கேன், இதை நீ போட்டுக்கோ, அப்படி ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை போய் பார்க்கணும்னு சொல்லி ஸ்டிக்கி நோட் எழுதி எந்தெந்த மெடிசனை எப்பப்பெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸும் எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது டைப்பூனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம சார். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிகிட்டே அப்படியே வந்துட்டு இருக்கான். எங்கடா இருக்கீங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபார்ம் தான் பேசுகிறான். என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எப்பறம் அதுக்குள்ளே சரியாச்சு, நல்ல மெடிசன் நல்ல டாக்டர் கொடுத்தாங்க, யார் அதுன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை வெயின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி
பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் வருது. டைப்பூன் நம்பரா அப்படின்னு சொல்லி யாரோ கேட்குறாங்க. ஆமா, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்றதுக்காக காஃபி ஷாப் வர சொல்லியிருப்பாங்க போல. இவங்க அப்பாவோட அடுத்த ஒய்ஃப் தான் இந்த லேடி. ஸோ அவங்க வரும்போது, சாரி எனக்கு முன்னாடியே தெரியாது உங்க ஃபேமிலியை பத்தி, இப்பதான் தெரியும். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க அப்பா உங்ககிட்ட எப்படி நடந்துப்பாருன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு என்னோட குழந்தைகிட்டே அந்த மாதிரி நடந்துப்பாங்களான்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி கொஞ்சம் நல்லா தான் பேசுறாங்க டைப்பூன் கிட்ட. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது, கண்டிப்பா அவங்க உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க, உங்க குழந்தையும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆக்சுவலி நான் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணல, எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் வந்து உங்க ஃபேமிலியை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு அந்த லேடி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு பேசுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கும் போல. அந்த பாப்பா ரொம்ப க்யூட்டா அழகா பேசுறா. ஸோ அவ பேரு ஃபை. என் பேரு ஃபைன்னு சொல்ல, என்னோட சிஸ்டர் பேரு ஃபன் அப்படின்னு சொல்ல, ஃபன் இப்போ எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டியும் கேட்குறாங்க. சாரி அவங்க இப்போ இல்லை, பட்டு நான் அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னால் திரும்ப அவங்கள பார்க்க முடியாது. அவங்கள பற்றி நினைக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல, நீ கவலைப்படாத, எனக்கு தெரியும் நீயும் ஃபன்னும் கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்ட்டியும் பேசுகிறாங்க. அப்படியே உங்க கேஷுவலாக பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணாலும் சரி, உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ அமைச்சுக்கோ, நான் இருக்கேன் உனக்காகங்கிற மாதிரி ஆன்ட்டி கொஞ்சம் ஆறுதலாக பேச, அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் டைப்பூன் வீட்டுக்கு வந்துட்டான். அந்த அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கா. அவனுக்கு டெரிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. டேய், ஃபாவோட பர்த்டே நாளைக்கு, நானும் ஹில்லும் கிஃப்ட் வாங்க போனோம், நீ ஆல்ரெடி கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டைப்பூன் சொல்றான். யாரா கொடுக்க போற, அந்த லெட்டர் பர்சனா இல்லை டைப்பூனாவா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் 2 கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன், 2 பர்சனாவும் நான் கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்க்குறான். அங்கே 2 கிஃப்ட் இருக்கு. அது பார்க்கும்போதே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இவனுக்காக ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பான். அந்த கிஃப்ட் அந்த லேடி தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த காஃபி ஷாப் லேடி. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் போல் அந்த டிஷர்ட்டு. அது போட்டு பார்க்குறான், ரொம்பவே பெருசாக லூஸாக இருக்குது. அது ஃபோட்டோ எடுத்து ஃபாக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள் எடுத்து வைக்கிறான். ஸோ அடுத்த நாள் அந்த ஃபோட்டோவையும் கொடுக்குறான் ஃபாக்கிட்ட. நீங்கள் கொடுத்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு வேளை நிறைய நான் பால் குடித்தா இன்னும் கொஞ்சம் வளருவேன் போல், ஸோ சின்ன வயசுலேயே குடிச்சிருக்கணும் போல், சரி இதுக்கப்புறம் நான் அடுத்த டைம் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஃபாக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஃபாவோட பர்த்டே. அவன் எப்பயும் போல அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தரா வராங்க. ஹில்லும் டெரும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் டைப்பூன் பயந்து போய் பின்னாடி நின்றுட்டு இருக்க. குடுறா குடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டெரு பக்கத்துல நிக்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணி அவனும் கிஃப்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் கிஃப்ட்டை வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஃபாஸ் இருக்கேன். அதுக்கப்புறம் ஜோகன் ஆர்த்தின்னு எல்லாரும் வராங்க. ஏன்டா பர்த்டே பார்ட்டி பார்ல வைப்பேன்னு பார்த்தா டியூட்டரிங்னு இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இடாங்கிற மாதிரி ஆர்த்திட்டு எப்பயும் போல புலம்பிட்டு இருக்க. ஒழுங்கா படி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து டைப்பூன் போயிருப்பான். இவங்க எல்லாம் இங்க படிச்சுட்டு இருக்க. செம்ம மழை போல இடி இடிக்குது. ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே இடி இடிக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சு. பாத்ரூம்குள்ள டைப்பூன் மாட்டிக்கிட்டான். அவனுக்கு இருட்டுனாலும் பயம், இடினாலும் பயம். ஸோ ஃபாக்கு அது தெரியும். ஃபா பயந்து போய் அப்படியே அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க. இங்க டைப்பூன் டோர் ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ண அந்த லாக் கையோட வந்துருச்சு. கதவு திறக்க முடியாம அவன் கத்திட்டே இருக்கான். ஃபாவும் கரெக்டா போய் கொஞ்சம் தள்ளிக்கோன்னு சொல்லி ஒரு வழியா கதவை உடைச்சு அங்க டைப்பூனை வெளியே கொண்டு வர, டைப்பூன் ஓடி வந்து அப்படியே ஃபாவை ஹக் பண்ணிட்டான். சாரி, என் மேல கோவமா இருப்பீங்கன்னு தெரியும், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், இதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எமோஷனலா ஹக் பண்ணிக்க அப்படியே ஃபாவை அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஃபாக்கு டைப்பூனை ஹக் பண்ணோடனே ஒரு மாதிரி எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்ஸ் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே இந்த எபிசோட இங்கே முடிக்க சைட் ஸ்டோரியில் காட்டுறாங்க. ஹக் பண்ணான்ல அந்த மொமெண்ட்டை நினச்சி பார்த்துட்டே ரூமில் உட்காந்துருக்க. திடீர்னு பார்த்தா அந்த லெட்டர் அங்கே இருக்கு. ஸோ அவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. 2 பேர்ல யார் அவன் மனசுல இருக்காங்கன்னு அவனுக்கே புரியல. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் அங்கே டைப்பூனுக்கு கொடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் அழகா ஒரு வேர்டிங் எழுதியிருக்கு. அப்போ லைட்டாக அவனுக்கு ஒரு டவுட். அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறான். அந்த லெட்டர் எழுதுன அந்த பர்சனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் டைப்பூனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு வழியா நம்ம சார் கண்டுபிடிச்சிட்டாரு போல. முகத்துல அப்படியே பல்ப் எரிய அந்த பல்ப் மூமெண்ட்டோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல ஒரு கிஸ் கன்ஃபார்ம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னா 1 வீக் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.